தமிழ்நாட்டுல மக்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறப்ப இப்ப ஒரு மிகப்பெரிய பிரச்சனை பேசுபடு பொருளாகி மிகப்பெரிய ட்ரெண்டிங்காகவும் வைரலாகவும் ஆயிட்டு இருக்குதுன்னா காவல்துறைக்கும் போக்குவரத்து துறைக்கும் நடக்கக்கூடிய ஒரு பனிப்போர்னு சொல்லலாம். அப்படி என்ன செய்தி நடந்தது? சரி, என்னதான் இதற்கு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு காவல்துறை நண்பர் பேருந்துல அரசு பேருந்துல பயணிக்கிறாரு. இலவச பயணச்சீட்டு கேட்கிறாரு. அவர் இலவச பயணச்சீட்டு கிடைக்கல இல்ல அப்படின்னு சொல்லி நடத்துனர் சொல்லவும், உங்கள்கிட்ட வாரண்ட் இருந்தா காமிங்க, வாரண்ட் இருந்தா தான் நாங்க அனுமதிப்போம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆனதுதான். இதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கைகள் நடந்தது, இது மேற்கொண்டு என்ன மாதிரி இப்ப மாறி களத்துல நின்றுட்டு இருக்குது, மக்களை கவனிக்கிறாங்களா இல்லையா, இந்த இரு துறைக்கும் அரசு துறை சார்ந்த இரு துறைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு கருத்து பெட்டியில மக்கள் பதிவிடக்கூடிய கருத்துக்கள் என்ன, அதையெல்லாம் பாக்குறப்ப இந்த உயிர்மை வலையொலியோட கருத்து என்ன அப்படிங்கிறது இந்த காணொலியில பார்க்க போறோம். உங்களோட நான் உயிர்மை வசந்தகுமார். வாங்க காணொலிக்குள்ள போவோம். தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். தமிழ்நாட்டுல மக்களுக்கு பல பிரச்சனை இருக்குது. சாக்கடையை சரி தூய்மை பண்ணல, குப்பையை சரியா அள்ளுல, ஏரிய சரியா தூர்வாருல, மழை வரப்ப மரம் உழுந்து அதை சரியா எடுத்து அதை கிளீன் பண்ணாத இருக்கிறாங்க. அப்படிங்கறத முதற்கொண்டு பல்வேறு பிரச்சனைகள் இங்க மக்களுக்கு அன்றாட தேவையினுடைய அடிப்படை பிரச்சனைகளா பல பிரச்சனைகள் இருக்குது. ஆனாலும் இப்போ ட்ரெண்டிங்கா வைரல் ஆகிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை பட்டா இந்த போக்குவரத்து துறைக்கும் தமிழ்நாடு அரசனுடைய காவல்துறைக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தான் நம்ம இந்த காணொலியில நம்ம பார்க்கிறோம். அதுவும் இது எப்படி நடந்தது அப்படின்னா, ஒரு அரசு துறை அதாவது காவல்துறை நண்பர் அரசு பேருந்துல பயணம் செய்யறாரு வேலைக்கு போறதுக்காக. அதற்காக நடத்துனர் என்ன பண்றாரு, டிக்கெட் கொடுங்க அப்படின்னு பயணச்சீட்டு வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லவும், நான் வேலைக்கு போறேன், நான் காவல்துறை நண்பர், இந்த மாதிரி நான் வேலைக்கு போறப்ப டிக்கெட் எடுக்க தேவையில்ல, அரசு துறையில தானே அங்க பணி செய்யறோம் அப்படின்னு கேட்கவும், இல்ல நீங்க எடுத்து அவங்க வாரண்ட் இருந்தா காமிங்க, வாரண்ட் இருந்தா தான் நாங்க அனுமதிப்போம், மற்றபடி அனுமதி இல்லைங்கோ. அவரு உங்க போக்குவரத்து துறையில எல்லாமே நீங்க ஏத்தரைக்கே இறக்குறீங்க, அவங்களுக்கு எல்லாம் டிக்கெட் வாங்குறீங்களா, எங்களுக்கு மட்டும் கேட்கறீங்கிற மாதிரி விவாதம் போகவும், இது வேற மாதிரி பிரச்சனையாகி போக்குவரத்து துறை என்ன பண்ணிடுச்சுன்னா, அதிரடியா காவலர்களுக்கு வாரண்ட் இருந்தா அந்த வாரண்ட்டை வச்சு நீங்க பயணிக்கலாமே தவிர மற்றபடி உங்களுக்கு எந்த அனுமதியும் கிடையாதுங்கிற மாதிரி ஒரு உத்தரவை போட்டுச்சு. இந்த உத்தரவுடைய அடிப்படையில எல்லாருமே செயல்பட தொடங்கியாச்சு. ஆனா இதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய பிரச்சனையை வெடிக்குது. என்ன ஆகுதுன்னா, காவல்துறை நாமளும் விதிமுறைகளை கடைபிடிக்கிறோம், உங்களை தாங்க செக் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பல பகுதிகளில் தமிழ்நாட்டுல அரசு பேருந்துகளை நிறுத்தி அவர்கள் சீட்டு பெல்ட் அணியாதது, ஆரன் கழட்டிட்டு இவ்வளவு டெப்த்துக்கு மேல இருக்குது, நீங்க இதை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அவர்களுடைய அந்த ஓட்டுநருக்கும் நடத்துனருக்கும் ஃபைன் போடுறாங்க. அதாவது கட்டணம் விதிக்கிறாங்க. இந்த கட்டணத்தை நீங்க கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விதிமுறைகளை நாமளும் உங்களை செக் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு களத்துல இறங்கி காவல்துறை நண்பர்கள் எல்லாமே அதுல எல்லாமே செக் பண்ணி பாக்குறாங்க. ஏன் அப்படின்னு நம்ம ஒரு விடயத்தை பார்த்தோம்னா, இந்த காணொலி செய்திகள் அல்லது அந்த செய்திகளுக்கு இருக்கக்கூடிய கருத்து பெட்டிகள்ல பாக்குறப்ப இந்த பிரச்சனை, அதாவது இந்த ஹாரன் பிரச்சனையா இருக்கட்டும், அல்லது டிரைவர் சரியா சீட்டு பெல்ட் அணியாததா இருக்கட்டும், அல்லது ட்ரிங்க் அண்ட் டிரைவா இருக்கட்டும், குடித்து விட்டு மது அருந்து விட்டு ஓட்டுவதா இருக்கட்டும், என்ன பிரச்சனையா இருந்தாலும் இத்தனை நாளா இல்லையா, இப்பதான் புதுசா இது வந்திருக்குதா? அப்போ இத்தனை நாளா இல்லாத ஒரு அக்கறை இன்னைக்கு வந்திருக்குதுன்னா, உங்களுக்கு அதாவது காவல்துறை நண்பர்களுக்கு ஏற்பட்ட ஒரு அவமானத்தை துடைப்பதற்கான ஒரு செயலா, அதற்காக நீங்க பழி வாங்குறீங்களா போக்குவரத்து துறைய? சரி, இப்படி மக்கள் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய கருத்தினுடைய அடிப்படைக்க வருவோம். அப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறப்ப நீங்க போய் நிக்கிறீங்க இல்லைங்களா, இது மாதிரி எத்தனை பிரச்சனைக்கு மக்களுக்காக உடனடியாக களத்துல இறங்கி வேலை செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறத நான் கேட்கல, கருத்து பெட்டியில பல பேர் கேள்வி கேட்கிறாங்க. அதுவும்
நம்ம காவல்துறை நண்பர்கள் அயராது பாடுபடுபவர்கள், அவர்களை பத்தி தெரியும் நமக்கு. மற்றவங்களுக்கு லீவ் இருக்குதோ இல்லையோ, காவல்துறையா இருக்கட்டும், போக்குவரத்து துறையா இருக்கட்டும், ரெண்டுமே சலிச்ச துறை இல்லை. ஏன்னா இருவருக்குமே வந்து இந்த திருவிழா காலங்கள்லாம் வந்துட்டு பார்த்துட்டீங்கன்னா அவங்களுக்குன்னு விடுமுறையே இருக்காது. நடத்துனருக்கா இருக்கட்டும், ஓட்டுநருக்கா இருக்கட்டும், அல்லது இந்த காவல்துறை நண்பர்களுக்கா இருக்கட்டும், காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கா இருக்கட்டும், அப்பதான் அவங்களுக்கு ரொம்ப குடைச்சலாமோ, ரொம்ப ப்ரெஷரானமோ, ஒரு டிப்ரெஷனான ஒர்க் இருக்கும். காரணம் என்ன, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கணும். இவங்க காவல்துறை சைடு அவங்க என்ன பண்ணணும்னா, பொதுமக்களுக்கு வந்து போக்குவரத்து வந்து நிறுத்திடக்கூடாது. அவங்க மக்களுக்காக வந்து ஊருக்கு போயிட்டு வர்றதை வந்து நம்ம தடுத்துட்டோம்னா மக்கள் ஊருக்கு போயிட்டு வர முடியாது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால அவங்க எப்பவுமே ஒரு தியாகம் மாதிரி தன்னுடைய பண்டிகையும் கொண்டாடாம இரண்டு காவல்துறையா இருக்கட்டும், போக்குவரத்து துறையா இருக்கட்டும், இரு பணியாளர்களுமே வந்து அரசு துறையை சார்ந்த பணியாளர்களுமே உண்மையாலும் அவர்கள் குடும்பத்தை விட்டு போட்டு தியாகம் செஞ்சு வேலை செய்யறாங்க. அப்படி இருக்கக்கூடிய இரண்டு புனிதமான இந்த ஒரு துறை, போக்குவரத்து துறையா இருக்கட்டும் அல்லது காவல்துறையா இருக்கட்டும், இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனைக்காக இப்படி இவங்க வந்து மோதிக்கொள்வது சரியா அப்படின்னு மறுபடியும் சொல்றேன். நான் கேட்கல, சமூக வலைதளத்துல கேட்ட கேள்வி வச்சு நாம இதைய ஒரு தொகுப்பா வந்து வெளியிடுறோம். ஏன்னா இப்ப இரண்டு துறைகளவே வந்து பொதுமக்களுக்கான மிக முக்கிய துறை. அதுவும் இந்த மாதிரி திருவிழா காலமா இருக்கட்டும், ரொம்ப மக்களுக்கு பந்தோபஸ்து பாதுகாப்பு வந்து கொடுத்து பல பகுதிகளில் வந்து கண்காணிப்பு கோபுரமெல்லாம் அமைச்சு மக்களுக்கு வந்து எச்சரிக்கை விடுத்து, உங்களுடைய உடமைகளை பத்திரமா வச்சுங்க, உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா எங்களை அணுகுங்க, அதே சமயம் உடனடியாக உங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் வந்து உதவி செய்யறேன்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்து அவர்களுக்கு வழிகாட்டுதல் இருந்து அனைத்து விதிமுறைகளையும் வந்து பின்பற்றக்கூடிய ஒரு காவல்துறை, அவர்கள் குடும்பத்துல அவர்கள் அதற்கான பண்டிகை கொண்டாடுகிறார்களா அப்படின்னா குடும்பத்தோட கிடையவே கிடையாது. அவர்கள் இரவு பகலாக தொடர்ந்து வேலை பார்க்கிறார்கள். சரி, இவங்க மட்டும் தான் வேலை பார்க்கறாங்களான்னு கேட்டா, ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம போக்குவரத்து துறை இந்த பண்டிகை காலங்கள்ல பாத்தீங்கன்னா சிறப்பு பேருந்துகள்னு நிறைய பேருந்துகள் போட்டுருவாங்க. அப்போ ஆள் பற்றாக்குறை இருக்கும். ஏற்கனவே டியூட்டி பார்த்தவங்க வந்து ஓய்வு எடுக்க முடியாம மறுபடியும் தொடர்ந்து வேலை செய்யக்கூடிய நிலைமை ஏற்படும். நடத்துனரா இருக்கட்டும், அவங்களும் அப்படித்தான். அந்த மாதிரி ஏன் சரி நீங்க லீவ் போட்டுக்கலாமான்னு சொன்னா உங்களுக்கான இது இருக்குதுன்னா நீட் இருக்குது அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா அவர்கள் விடுமுறை எடுத்தால் மற்ற ஊர்களில் இருந்து வரக்கூடியவர்கள் அவர்கள் ஊருக்கு செல்வது ரொம்ப கடினமாயிரும். அதனால நாங்க வந்து இந்த வேலையை வந்து ஒரு புனிதமா எடுத்து செய்யறோம். நாங்க கொண்டாடி பரவாயில்ல, மக்கள் நல்லா சந்தோஷமா கொண்டாடிட்டோம் அப்படிங்கிற இடத்துல மிகப்பெரிய ஒரு தியாகம் பண்ணக்கூடிய மிக சிறந்த பணி, தன்னுடைய உயிரையும் பாராது துச்சமென நினைச்சு அவங்க ராபகலா இந்த வேலையை செய்யறாங்க அப்படின்னா உண்மையாலும் அளப்பரிய ஒரு பாராட்டுதலை வந்து நம்ம கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். சரி, ஒரு காவல்துறை நண்பர் அரசு பேருந்துல ஏறி பயணிக்கக்கூடிய விதிமுறை என்ன அப்படின்னு கேட்டா, அவர்கள் ஒரு அரெஸ்ட் வாரண்ட் எடுத்துட்டு ஒரு அரெஸ்ட் வாரண்ட் வந்து ஒரு கைதியை கைது பண்றதுக்கோ அல்லது விசாரணைக்காகவோ செல்வதற்காக அதை வந்து பயன்படுத்தி அவர்கள் வந்து நீதிமன்றத்துக்கோ அல்லது விசாரணை கைதியோட வீட்டுக்கோ இப்படி போகக்கூடிய சூழல்ல அவங்க இலவசமாக பயணம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு இருக்குது. அதை தாண்டி அவர்கள் வேலைக்கு செல்லும் போது இலவச பயண சீட்ல பயணிக்கலாமா, இலவச பயணமா இங்க போலாமா அப்படின்னு கேட்டா அதை பத்தி நம்ம தெளிவா அதுல போக்குவரத்து துறையில சொல்லியிருக்கிறாங்க. இனிமேல் பயணிக்க முடியாது, இனிமேல் அப்படி ஒரு ஆப்ஷனே கிடையாது, இதுவரைக்கும் இல்ல. நீங்க வாரண்ட் இருந்தா மட்டும் பயணிக்கலாம், மற்றபடி நீங்க வேலைக்கு போறீங்களா, வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போறீங்களா, நீங்க அரசு பேருந்துல பயணிச்சீங்கன்னா பயணச்சீட்டு வாங்கித்தான் பயணிக்கணும், அதுதான் விதிமுறைன்னு சொல்லி அவர்கள் அந்த விதிமுறையை பத்தி சொல்லவும், சரி உங்க விதிமுறை போக்குவரத்து துறையினுடைய விதிமுறை எங்களை வந்து பயணச்சீட்டு வாங்கி நாங்க பயணம் செய்யணுங்கிறத நீங்க சொல்லிட்டீங்க. சரி, காவல்துறையோட விதிமுறை இருக்கும்ல அப்படிங்கிறத பாக்குறதுக்கு என்ன பண்றாங்க, வாகன சோதனையில அரசு பேருந்து நிறுத்துறாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்திருப்போம், ஏதாச்சும் திடீர்னு ஒரு அவசர தேவைக்கோ அல்லது வந்து போற வழியில ஏதாச்சும் திருநங்கி இது ஏறிட்டானோ அல்லது வந்து வேற ஒரு பிரச்சனையோ வேற ஒருத்தர் பயணிகள் யாரோ ஒருத்தர் போன் பண்ணிக்கிறாங்களோ அப்படின்னா மட்டும்தான் வந்து பேருந்தை செக் பண்ணுவாங்க. நம்ம பல இடத்துல பார்த்துருக்குறோம். செக் போஸ்ட்லயும் பாத்தீங்கன்னா அரசு பேருந்துல தாண்டி போகும். அது நானும் கூட பயணிச்சதுல அனுபவப்பட்டிருக்கிறேன். இப்படி இருக்கிறப்ப
இவங்க இன்னி திடீர்னு அரசு பேருந்தெல்லாம் நிறுத்தி எங்க சீட்டு பெல்ட் போடல உங்களுக்கு 500 ரூபா ஃபைன், ஹாரன் சவுண்ட் அடிங்க, இவ்வளவு டெப்த்துக்கு மேல இருக்குது, ஹாரனை கழட்டுங்க, ஏன் இவ்வளவு டெப்த்தோட சவுண்ட் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு இப்ப எல்லாமே அதையெல்லாம் முறையா என்னென்ன விதிமுறைகள் இருக்குதோ அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணலன்னு சொல்லி அவர்கள் நடத்துனர் மேலேயும் ஓட்டுநர் மேலேயும் ஃபைன் போட்டு இதை பண்றாங்க. சரி, இது எப்பவுமே நடக்கிறதால அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிடையாது. இது வரைக்கும் அப்படி நடந்ததானா இல்ல. திடீர்னு நடக்கிறப்ப மக்களுக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, அரசு பேருந்து ஓட்டுநர் இதுவரைக்கும் சீட்டு பெல்ட் அணிஞ்சுதான் ஓட்டி இருக்கிறாரா, இதுவரைக்கும் போக்குவரத்து காவல்துறையோ அல்லது காவல்துறையோ சட்ட ஒழுங்கு காவல்துறையோ இது பார்த்திருக்கிறாங்களா? அப்ப பார்க்கலீங்கன்னா இத்தனை நாளா ஏன் பார்க்கல, இப்ப திடீர்னு வர்றதுக்கு காரணம் என்ன? அப்ப உங்களுக்கு ஒரு பிரச்சனையை அவர்கள் உருவாக்கும் போது, உங்களுக்கு ஒரு விதிமுறைகளை உருவாக்கும் போது நீங்க விதிமுறை கடைபிடிப்புன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றீங்கன்னா, இத்தனை நாள் மக்களாக நாங்கள் பயணிக்கிற போது இந்த பாதுகாப்பு தன்மை இல்லாத இருக்குது இல்ல பேருந்துல, அதாவது அவர் சீட்டு பெல்ட் போடல. சரி, ஹாரன் சவுண்டு எத்தனை பேர்த்த பயமுறுத்தி விழுக்காட்டி இருக்குது, அதனால எத்தனை பேர் அடிபட்டு இருப்பாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப அந்த விதிமுறைகளை எல்லாம் ஏன் இதுவரை நீங்க செக் பண்ணல, அதற்கு காரணம் என்ன அப்படின்னு உண்மையாலும் காவல்துறை மேல நல்ல மதிப்பு நம்ம வச்சிருக்கிறோம். அவங்க மக்கள் கேட்கக்கூடிய கேள்வியை நம்ம இதுல ஒரு விடயமா வைக்கிறோம். அதனால அதை நம்ம எடுத்து பேச வேண்டிய அந்த கருத்து பெட்டியில மக்கள் கூறினத செய்திகளுக்கு கீழே வந்த செய்தியில சிலதெல்லாமே நம்ம எடுத்து இதுல பேசிட்டு இருக்கிறோம். இப்படி மக்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்குது, அதற்கு என்ன பதில்? அதே மாதிரி இப்ப இவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா, ஒரு சிலரு காவல்துறையா இருக்கட்டும், போக்குவரத்து துறையா இருக்கட்டும், எந்த துறையா இருக்கட்டும், நீங்க மக்கள் தரக்கூடிய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குகிறீர்கள். ஆனால் இப்படி நீங்க சம்பளம் வாங்கிட்டு இலவசமா பயணிக்கலாமா? மக்கள் இல்லாதவர்கள் அவர்கள் பயணிக்கிறதுக்கு நீங்க இல்ல 1 ரூபா பத்தலினாலும் டிக்கெட் தர மாட்டேங்கிறீங்க. அப்படி இருக்கிறப்ப இது இலவச பயணச்சீட்டு நீங்க பயணிக்கலாமா அப்படின்னா, அது உண்மையாலும் ஒரு சில விதிமுறைகளை பார்க்க வேண்டியது இருக்குது. காவல்துறை விதிமுறைகளா இருக்கட்டும் அல்லது போக்குவரத்து துறை விதிமுறைகளா இருக்கட்டும், அதனுடைய அடிப்படையில அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சலுகையில் மட்டுமே அவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இது ஒரு முறையற்ற சலுகைகள் இவங்களுக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு பண்ணுவாங்க. இது சரியான்னு நமக்கு தெரியல. அதனால நம்ம இந்த காணொலி மூலமா பதிவு செய்யறது என்னன்னா, மக்கள் பிரச்சனை எத்தனையோ இருக்குது. இந்த போக்குவரத்து இப்ப நீங்க உடனடியா செக் பண்றீங்க. இப்ப இந்த மாதிரி செக் பண்றத அது தனியார் பேருந்துகளா இருக்கட்டும், அரசு பேருந்துகளா இருக்கட்டும், நீங்க ஏற்கனவே முதல்ல இருந்து இதே மாதிரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிக்டா அண்ட் ஆர்டரா நீங்க பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, பல்வேறு விபத்துகளை தடுத்திருக்கலாம், பல்வேறு குளறுபடிகளை தவிர்க்க முடியும். இதுக்கெல்லாம் நீங்க உண்மையான ஒத்துழைப்பு தந்திருக்கணும். இப்ப நடக்கக்கூடிய விஷயம் மிக பாராட்டுதலுக்குரியது. ஆனாலும் அரசு துறையை சார்ந்த இருவேறு துறைகள் அடித்துக் கொள்வது மக்களிடையே ஒரு பல குழப்பங்களை உருவாக்குது. நம்ம மேல ஒரு அரசு கவனம் எடுத்துக்கலையா, இவங்க 2 பேருக்கு பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையா அப்படிங்கிறது கூட பதிவு செஞ்சிருக்கிறாங்க. மக்கள் ஒரு சில பேரெல்லாம் கருத்து பெட்டியில கேட்டிருக்கிறாங்க. அதனால இதை கலைந்து விட்டு அரசு தலையிட்டு உடனடியாக இந்த மாதிரியான பிரச்சனைக்கு தீர்த்து வைத்து ஒரு தீர்வு கண்டு மக்கள் பிரச்சனைக்கு தேவையான மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை செய்வதற்கோ அதற்குரிய சேவைகளை உடனடியா உரிய மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கும் நீங்க உடனடியா நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறது நான் கேட்கல, மக்கள் கேட்டதனுடைய சார்பாக நான் இந்த காணொலியில பதிவு செஞ்சிருக்கிறேன். அதனால ஒரு அரசு துறை என்பது இரு துறைகளும் அடித்துக் கொள்வதற்காக அல்ல, ஒவ்வொரு துறையும் மக்களின் சேவைக்காக மக்களின் நன்மைக்காக அவர்களுடைய வரிப்பணத்தில் மக்களாகிய முதலாளிகளுடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கி கொண்டு அனைவரும் பணியாற்றக்கூடிய கடமையாற்றக்கூடிய ஒரு உன்னத பணியாளர்கள், உன்னத அதிகாரிகள் நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கிறப்ப நீங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் கலைந்து விட்டு மக்களுக்கு தேவையான விடயங்களை செய்து கொடுக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் பதிவு செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.